வணக்கம் நேர்களே, கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு லக்ஷ்மி நாராயண வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 16ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அது மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கும்பராசி. கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 2ல் இருக்கார். 2ல் இருக்கும்போது ரொம்ப எமோஷனாக பேசுவீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 3ஆம் அதிபதி 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து 12 இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு விஷயங்கள் கொஞ்சம் வேகமாக நடக்கக்கூடியங்கிற ஃபீல் இருக்கும். உங்கள் முயற்சிகள் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. பட் தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல ஏற்றங்கள், உங்கள் முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு ராசியிலே இருக்கும்பொழுது தாய் தந்தையார் ஆசீர்வாதங்கள்லாம் நல்லாயிருக்கும். நல்ல விஷயங்கள், நல்ல குதூகலம், சந்தோஷங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. 5 8ஆம் அதிபதியான புதனும் ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளால் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸையோ டென்ஷன்ஸையோ உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சந்திரன் 6ஆம் அதிபதி சந்திரன் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு வந்து விரயங்களையோ சின்ன சின்ன விஷயங்களையோ ஏற்படுத்தினாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏன்னா 6ஆம் அதிபதினும் போதே நமக்கு வந்து சில நேரங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸை கொடுத்துரும். பட் ஆனாலும் சரியாயிடுங்க. ஸோ அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் வேலை விஷயங்கள் வந்து நல்ல குரோத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சூரியன் 7ஆம் அதிபதியான சூரியன் ராசியிலே இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்பெல்லாம் கைக்கூடி வருவதற்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லாயிருக்கு. பட் நிறைய கிரகங்கள் ஒன்றா இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். 8ஆம் அதிபதியான புதன் 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான விஷயங்கள், அதாவது 8ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே இருக்கும். சில நேரங்கள் வந்து குழந்தைகளால் வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ், ஒரு எமோஷன்ஸ் இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 2 11ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 5ல் வந்து வக்கரமாக இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயம் நடக்கும். பட் இருந்தால் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்குதோ, கொஞ்சம் இழுக்கிறாங்களோங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலன்கள். கும்ப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை எல்லாமே அற்புதமாக கொடுக்குங்க. ஸோ கும்ப லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தினா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. ஏன்னா வந்து சந்திரன் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல்கள், கொஞ்சம் விரயங்களை ஸ்டார்டிங் ஒரு 2 நாள் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மற்றும் 10ஆம் அதிபதி தொழில் ரீதியான விஷயங்கள், உங்கள் முயற்சிகள் வந்து நிறைய எஃபோர்ட் போடுவீங்க. சில நேரம் தூங்காமல் கூட இந்த எதாவது பண்ணணுங்கிற ஒரு எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக கொடுக்கும். கும்ப லக்னமாக இருந்து ராகு ராகு வந்து ராசியிலே இருக்கும்போது போல்ட்னஸை கொடுக்கும். ஒரு எமோஷனான ஒரு தடார்புடான சில முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. ஸோ அது வந்து அப்படி தான் இருக்கும். பட் இருந்தாலும் கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா 2 11ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது குழந்தைகளோட பிடிவாதங்கள் சில நேரங்கள் வந்து ஒரு மாதிரி இருக்கும். என்னடா இந்த பிள்ளை இந்த மாதிரி பண்ணுதுங்கிற ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபுத்திகள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு குடும்பத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான விஷயங்கள், அது மட்டும் போல்டாக பேசுகிற இந்த மாதிரி விஷயம். ஏன்னா சுயசாரத்தில் போகும்போது அந்த கிரகம் வந்து கண்டிப்பாக பலம் அடையும். சுப நிகழ்ச்சிகள், குடும்பத்துக்காக நிறைய செலவுகள் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. கும்பலக்னமாக வந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதன் 5 8ஆம் அதிபதி உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது சில நேரம் நெகட்டிவான குழந்தைங்க என்ன இப்படி நடந்துக்குதே, நம்மளை ஏமாத்துவதும் மற்ற ஃபீல் எல்லாமே கண்டிப்பாக கொடுக்கும். கும்ப லக்னமாக இருந்து கேது தசாபுத்தினா கேது வந்து 7ல் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்கினுள்ள சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ ஒரு எமோஷனான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். பட் என்னென்னா குற்றம் குறைகள் அதிகமாக கண்டுபிடிச்சிட்டு ஐயோ என்னடா அது இப்படி இருக்காங்களேங்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தினா சுக்கிரன் 4 11ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது தாய் தந்தையர் விஷயங்கள், சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்களும் அமோகமாகவும் நல்ல யோககரமாகவும் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஏமாற்றுக்காரர் 420 ஜாதகம் எப்படி இருக்குன்றதான் பற்றி பேச போகிறோம். ஸோ 420ன்னு வரும்போதே ஒரு 2 காம்பினேஷன்ஸ் இருக்குங்க. ஒன்று மேஜராக வந்து இந்த சனி புதன்
இந்த காம்பினேஷன்ஸ் தான் வந்து எப்போதுமே வந்து இந்த 420க்கான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஏன்னா யாருடைய ஜாதகத்திலாச்சும் இந்த சனி புதனுடைய இணைவு இருக்குது, இல்லை ஒரு பார்வையில் வரும்போது இவங்க மட்டும்தான் கொஞ்சம் கிரிமினலாக செயல்படுவாங்க, கொஞ்சம் ஏடாகுடமான ஒரு விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது கூட ராகுவும் சேர்ந்துருச்சுன்னா இவனுடைய ரேஞ்ச் வந்து வேறு மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன். சரி, அது என்ன தான் பண்ணும்? இப்போது ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து சனி புதன் ரெண்டுமே ஒன்றா இருக்குன்னு வச்சுப்போமே. சப்போஸ் சனியுடைய டிகிரி, நாங்கள் அந்த ஒரு கட்டம் இருக்கும், அது ஒரு டிகிரின்னு ஒரு கணக்கு இருக்குது. ஸோ அதில் வந்து சனியுடைய டிகிரி கம்மியாகவும் புதனுடைய டிகிரி அதிகமாகவும் இருக்கிற பட்சத்தில் அப்போ வந்து இவர் வந்து ரொம்ப கிரிமினலான வேலைகள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஸோ இப்போ வந்து யார் கிரிமினல்? புதன் டிகிரி அதிகமாக இருக்கிறவங்க வந்து பயங்கரமான கிரிமினலாகவும் ரொம்ப மோசமான என்ன சொல்கிறது, தோளில் கை போட்டு அழகாக வந்து சோழியை முடிச்சுட்டு போகிற ஒரு கேரக்டராக தான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார். நண்பர்னு சொல்கிறத விட நண்பர் சொல்கிறது கூட பயமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சவர்னு வச்சுப்போமே. ஸோ தெரிஞ்சவர் இருப்பா அப்படி. அந்த ஆளுக்கு வந்து சரியான வேலை வாய்ப்பே கிடையாது. ஆனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்படி உட்காந்துட்டே இருப்பா அப்படி. அவர்கிட்ட போய் ஒன்று போனேன். போயிட்டு என்ன ஏன் அப்படின்னா, இல்லை என்ன உட்காந்துருக்கீங்க, வேலைக்கெல்லாம் போகலேன்னு. வேலைலாம் ஒன்றும் இல்லை, ஏதாவது ஆடு மாட்டுமா, என்னது ஆடு மாட்டுமான்னு தான் காத்திருக்கிறேன், வந்துச்சுன்னா வெட்டிட வேண்டியது ஆடினான். ஏய் என்னப்பா சொல்கிறேன்னா, இல்லை அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், யாராவது மாட்டினான். ஸோ அந்த அவரோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு சூப்பராக வேலை செய்யும். ஏன்னா அவருக்கு சனி புதன் அவ்வளோ அழகாக இருக்கும். இவர் மனுஷனுக்கு வந்து பொழப்பே என்னென்னா உழைச்சி சம்பாதிக்கிறது. இப்போ 10 நாள்னால் உழைக்காமல் மற்றவனை ஆட்டையே போடுறதே வந்து அவருக்கு ஒரு குறியாகவே இருப்பா அப்படி. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப ஏடாகணும் அந்த மாதிரி. ஏன்னா அவர்கிட்ட வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், நான் அவரை நம்ம ஏங்க அந்த ஆள் என்னங்க இப்படி பண்ணிட்டான், அவனை பாருங்கள் வெட்டுறேன் குத்துறேன்னா. அவர் எதிர்க்க வரும்போது அந்த ஆளுக்கிட்ட கேட்குறான், ஏன்பா தெரிஞ்சவனை போய் ஏமாத்துறிய, உனக்கு இதெல்லாம் கொஞ்சமாச்சு இருக்கா அப்படின்னு அந்த ஆளை பார்த்து கேட்குறான். அதுக்கு அந்த ஆள் சொல்கிறான், தெரிஞ்சவனை ஏமாற்றாமல் தெரியாதவனை எப்படியா ஏமாத்துறதுன்னு சொல்லி கேட்குறான். ஸோ அந்த அளவுக்கு பக்கா கிரிமினல். ஸோ இந்த அமைப்பு வந்து ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி புதன் காம்பினேஷன்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக உட்காரும். அவங்க தான் வந்து ரொம்ப, ஏன்னா புதனுங்கிறது வந்து ரொம்ப கிரிமினலாக செயல்படும். கூட சனி ராகுதெல்லாம் ரொம்ப மல்டி கிரிமினல் ஆகிடுவாங்க. ரொம்ப ஏடாகூடமாக எப்படிலாம் ஸ்கெட்ச் போட்டு கிரிமினல் தனம், இந்த ஒரு சதுரங்க வேட்டையின் படம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரிமினல் வேலை எல்லாமே பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் சனி புதன் சேர்க்கை உள்ளவர்கள், சப்போஸ் சனி டிகிரி அதிகமாக இருந்து புதன் டிகிரி கம்மியாக இருந்ததுன்னா இவன் தான் ஏமாறுறான். ஓகேங்களா, இப்படி இருக்குது. ஏன்னா சனி புதன்லேயே வந்து சனி டிகிரி ஜாஸ்தியாகி புதன் வந்து கம்மியாக இருந்ததுன்னா இவன் தான் ஷார்ட் பீரியடில் வந்து பணம் வருது, இந்தாங்க எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்குறேன், நீங்கள் 5 கோடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஏமாறுறதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ இந்த சனி புதன் கேரக்டரைசேஷனை கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா, சப்போஸ் சனி வந்து கம்மியான டிகிரியில் இருந்து புதன் அதிகமாக இருந்தால் நீங்கள் கிரிமினல் நானே சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு செகண்ட் ரூட் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும், நேர் வழியில் போகிறதே பிடிக்காது. ஓகேங்களா, அதே மாதிரி சப்போஸ் சனி புதன் இருந்து சனியோட டிகிரி அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் ஏமாளிங்கிறதும், நீங்கள் மற்றவர்கள்ட்ட பழகும்போதோ ஒரு பணம் பரிவர்த்தனைலாம் பண்ணும்போதும் ரொம்ப 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 உஷாராக இருக்கணும், இல்லைனா மாட்டிப்பீங்கன்ற உண்மையான விஷயம். ஸோ மற்றொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.